அஸ்ஸலாமு அலைக்கும். ஹதரை தாருத் தௌஹீதின் 2022 ரமதான் சிறப்பு தொடர் 21 இறுதி 10ம் லைலத்துல் கத்ர் இரவும் என்ற தலைப்பில் இலங்கை மௌலவி முர்ஷித் அப்பாசி அவர்கள் உரையாற்றுவார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் 20 நோன்புகளை கழித்துவிட்டு கடைசி பத்தில் வந்து நிற்கிறோம். அதனுடைய இந்த மற்ற நாட்களையும் 9 நாளோ 10 நாளோ சரியான முறையிலே நாம் இதுவரைக்கும் பெற்றுக்கொண்ட குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் கடைசி 10ம் கத்ருடைய இரவும் என்ற தலைப்பிலே மௌலவி முர்ஷித் அப்பாசி அவர்கள் நம்முடைய உரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை அழைக்கிறேன். ஸலாம் அலைக்கும். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள், கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் சுன்னாவிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இந்த அமர்வினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ
அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாங்கள் ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களும் கதருடைய இரவுகளும் என்ற அடிப்படையில் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அவசியமானது, அதிலும் குறிப்பாக கதருடைய இரவு என்பது ஒரு முஃமினுக்கு எந்த அளவு அவசியமானது, அந்த இரவை நாங்கள் எப்படி ஹயாத்தாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும், அந்த இரவுகளில் நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துக்கள் என்ன என்பதை பற்றிய செய்திகளை நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலானுடைய மாதம் என்று சொல்லுகின்ற பொழுதோ ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் என்பது அந்த மாதத்திலே தான் அல் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று நாங்கள் படித்து வைத்திருக்கிறோம். அந்த ரமலானுடைய மாதத்தின் கதருடைய இரவையில் தான் அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்தான் என்றும் படித்து வைத்திருக்கிறோம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாங்கள் அந்த அல் குர்ஆனை கதருடைய இரவில் தான் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், கதருடைய இரவு என்றால் இன்னதுதான் என்று உங்களுக்கு அறிவித்து தந்தது எது என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு கதருடைய இரவை பற்றி, அதனுடைய தன்மைகளை பற்றி, அதனுடைய சிறப்பம்சத்தை பற்றி அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகிறான். எனவே கதருடைய இரவு என்பது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு, அது ரமலானுடைய மாதத்திலே இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் ரமலான் மாதத்துக்கும் சிறப்பு இருக்கின்றது, கதருடைய இரவுக்கும் சிறப்பு இருக்கிறது என்பதை நாங்கள் படித்து வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதருடைய இரவை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமலான், ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் கதருடைய இரவை தேடுங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை வைத்து கதருடைய இரவு என்பது ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 வரக்கூடியது, அதிலும் கடைசி 10 ஒற்றைப்படை இரவில் வரக்கூடியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம், படித்துக் கொள்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் கடைசி 10 கதருடைய இரவு இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இரவை எப்படி வரவேற்றார்கள் என்பதை பார்க்கிற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 முயற்சி செய்வார்கள், இபாதத்துக்களில் ஈடுபடுவார்கள். மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய நாட்களில் முயற்சி செய்யாத அளவுக்கு அந்த கதருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு கடைசி 10 முயற்சி செய்வார்கள் என்கிற அந்த பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கதருடைய இரவையில் தான், கடைசி 10 ஒற்றைப்படை இரவில் தான் கதருடைய இரவு இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த இரவின் சிறப்பை அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10க்குமே என்ன செய்திருக்கிறார்கள், கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை அந்த நபிமொழியிலிருந்து நாங்கள் படிக்கிறோம். ஏன் கடைசி 10க்கு ஒரு மனிதன் ஆர்வம் காட்ட வேண்டும்? கதருடைய இரவை அடைந்து கொள்வதுதான் நோக்கம். கதருடைய இரவு என்று சொல்லுகின்ற பொழுதோ அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கதருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த கதருடைய இரவு என்பதே, ரமலானுடைய கடைசி 10 என்பதே மனித சமூகத்துக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது.
மிக பெரியதொரு நிஅமத்தாக இருக்கிறது. காரணம் என்ன? அந்த கடைசி 10 நாங்கள் முயற்சி செய்து கதருடைய இரவை ஹயாத்தாக்குகின்ற, இபாதத்துக்களை கொண்டு அலங்கரிக்கின்ற அந்த சந்தர்ப்பம் கிடைத்து விடுமாக இருந்தால் 83 ஆண்டுகள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் என்கிற அந்த நற்செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த கதருடைய இரவையில் மனிதர்களுக்கு என்னதான் நலவு நடக்கிறது என்று நாங்கள் பார்த்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவையில் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். குறிப்பாக அல் குர்ஆனை நபிகளாருக்கு கொண்டு வந்து சேர்த்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் அந்த இரவையில் இறங்குகிறார்கள். பிஇذنி ரப்பிஹிம், அவர்களுடைய இறைவன் அல்லாஹ்வின் அனுமதிக்கு அமைய அவர்கள் அந்த இரவையில் இறங்குகிறார்கள். எதை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்? மின் குல்லி அம்ர். அல்லாஹ் இந்த வருடத்தில் என்னென்ன விடயங்களை எல்லாம் முடிவு செய்து வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கதருடைய இரவு என்றாலே, கதிர் என்றால் எங்களுக்கு தெரியும், கலா கதிர் என்று சொல்வோம். கதிர் என்பது நிர்ணயம் என்று சொல்வோம். ஒரு மனிதனுடைய ஒரு வருட காலத்தில் என்னென்னவெல்லாம் செய்ய போகிறார்கள், இந்த உலகத்தில் என்னென்னவெல்லாம் நடக்க போகிறது என்று அல்லாஹ் ஏற்கனவே நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அந்த திட்டங்களை, ஒரு வருடத்திற்கான அந்த திட்டங்களை இந்த இரவையில் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? இறக்கி வைக்கிறான் என்ற பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதுதான் கதருடைய இரவின் மிக முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. சூரா அத்-துகானுடைய வசனங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுதோ, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, நாங்கள் அந்த அல் குர்ஆனை பரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் என்ன? அதுதான் கதருடைய இரவு என்பது. அது வேறொரு இரவு கிடையாது. முஸ்லிம் சமூகத்தில் அதிகமானவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் அது ஷஅபானுடைய மாதத்தின் 15வது இரவு, பராத்துடைய இரவு என்று நினைக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, குர்ஆனிலோ சுன்னாவிலோ சஹீஹான ஹதீஸுகளிலோ அப்படி ஒரு சிறப்பு வரவில்லை. மாறாக பரக்கத்து செய்யப்பட்ட இரவு எது என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா. இங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? பரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் நாங்கள் இறக்கினோம். சூரத்துல் கத்ரிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அந்த குர்ஆனை நாங்கள் கதருடைய இரவையில இறக்கினோம். எனவே கதருடைய இரவுதான் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு. ஏன் பரக்கத்து செய்யப்பட்ட இரவு? 83 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கிற இரவு என்றால் அதை விட ஒரு பரக்கத்து இருக்கிறதா? ஒரு இரவு வணங்குகிறோம், அந்த ஒரு இரவுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத்து என்ன? 83 ஆண்டுகள் வணங்கிய நன்மை என்றால் அதை விட ஒரு பரக்கத்து இருக்காது. அன்பார்ந்தவர்களே, எனவே பரக்கத்து செய்யப்பட்ட இரவு என்றால் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது அல்லாஹ் கதருடைய இரவையில் தான் இறக்கினான். பாருங்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அந்த இரவையில் தான். இங்கே அல்லாஹ் என்ன சொன்னான்? மலக்குமார்கள் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். சூரத்து துகானிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தெளிவாக சொல்கிறான், அந்த பரக்கத்து செய்யப்பட்ட இரவையில் தான் யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், உறுதி செய்யப்பட்ட எல்லா விடயங்களும் அந்த இரவையில் தான் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. எனவே கதருடைய இரவுண்டாலே அர்த்தம் கலா கதிர் என்று சொல்லுவோம். அல்லாஹ் தீர்மானித்து நிர்ணயித்து முடிவு செய்த விடயங்களை பகிர்ந்தளிக்கின்ற இரவு. அதுதான் ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த இரவை பொறுத்தவரையில் அது எப்படி இருக்கும்? சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த இரவு சூரியன் உதிக்கும் வரையில் சாந்தமானதாக இருக்கும், அமைதியானதாக இருக்கும் என்று அல்லாஹ் ஒரு அடையாளத்தை சொல்லி காட்டுகிறான்.
எனவே ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்தில் நாங்கள் இரவு நேரங்களில் செய்கின்ற அந்த இபாதத்துக்களினூடாக, செய்கின்ற அந்த முயற்சிகளினூடாக எங்களுடைய ஒரே நோக்கம் இருக்க வேண்டும், அந்த கலா கதிரை, அந்த கதிருடைய இரவை ஹயாத்தாக்குவது. 10 இரவுகள் முயற்சி செய்கிற நேரம் அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை என்ன செய்யலாம், தந்து விடலாம் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இங்கே மிக தெளிவாக நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், இந்த ரமலானை அடைகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். இது போன்ற ஒரு ரமலானை அடைகின்ற சந்தர்ப்பம் இன்னும் ஒரு தடவை எங்களுக்கு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது. அப்படித்தானே? அல்லாஹ் இந்த வருடம் அந்த பாக்கியத்தை தந்து 20 நோன்பு பிடிக்கிற சந்தர்ப்பத்தை தந்து விட்டான். இந்த மாதம் முடிவதற்கிடையில் எங்களில் எத்தனை பேருடைய உயிர் அல்லாஹுவை சென்றடையும் என்று சொல்ல முடியாது. எனவே அடுத்தது ஒரு ரமலான் எங்களுக்கு கிடைக்குமா என்ற உறுதி இல்லாத வாழ்க்கை தான் மனிதனுடைய வாழ்க்கை. எனவே இந்த வருடம் கிடைத்து விட்டது, இதை முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும். அது போன்ற ஒரு நானும் நீங்களும் அடைந்து கொண்ட ஒரு பாக்கியம்தான் கதிருடைய இரவை அடைந்து கொள்கிற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். கடைசி 10க்கு வந்துட்டோம், நம்ம 20 நோன்பு பிடிச்சிட்டோம் நம்ம என்றால், கடைசி நோன்புக்கு நாங்கள் கடைசி 10க்கு வந்து விட்டோம். கதிருடைய இரவை தேடி முயற்சி செய்ய வேண்டிய இரவுகளுக்கு வந்து விட்டோம். நாங்கள் 21வது நோன்பு பிடிக்க போகிறோம் என்றால், உலக மட்டத்தில் 22வது நோன்பு பிடிக்க போகிறார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கதிருடைய இரவை தேடுகின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு தடவை இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமா? இந்த கேள்விக்கு என்னங்க பதில் சொல்ல போறோம்? அல்லாஹு அலம், அல்லாஹு அலம், அல்லாஹுக்கு தான் தெரியும். எங்களுக்கு தெரியாது எங்களுடைய முடிவு எப்படி இருக்கும். இன்னொரு லைலத்துல் கத்ரை தேடுவதற்கான முயற்சி செய்கிற அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா என்று தெரியாததனால், இந்த வருடம் கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ்வுடைய தூதர் முயற்சி செய்த மாதிரி நாங்களும் ஓரளவுக்காவது முயற்சி செய்து இந்த இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உறுதியோடு தான் இந்த கடைசி 10 தினங்களை கொண்டு போக வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக சொல்லுகின்றேன், ரமலானுடைய காலத்தின் கதிருடைய இரவை தேடுகின்ற இந்த காலத்திலே உலகத்தை தேட நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். உலகம் எப்பொழுதும் இருக்கும் சகோதரர்களே. கதிருடைய இரவை தேடுவது என்பது இந்த 10 நாள்ல தான் கிடைக்க போகுது. எங்களுக்காக நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி வைத்த அந்த இரவல்லவா, அதை தேட நானும் நீங்களும் முயற்சி செய்வது இந்த கடைசி 10 தான். அல்லாஹ்வுக்காக சொல்கிறேன், பொருளாதாரம் என்பது அல்லாஹ் 300 நாளும் இந்த பூமியிலே எங்களுக்காக தூவி வைத்திருப்பது. எங்களுக்கு எழுதப்பட்டதை யாராலும் புரக்கிக் கொள்ள முடியாது. எனவே அது அளந்தது எங்களுக்கு கிடைக்கும். ஆனா கதிருடைய இரவை தேடி நாங்க தான் முயற்சி பண்ணணுங்க. எனவே இந்த 10 நாளில் இரவு நேரங்களை அல்லாஹ்வுக்காக உலகத்தை தேட வீணடித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்காக சொல்லுகின்றேன், எங்களுக்குரிய ஆடை அணிகலன்களை தேடுவதற்காக இந்த இரவுகளை வீணாக்கி விடாதீர்கள். இந்த இரவுகளை பாழ்படுத்தி விடாதீர்கள். பிள்ளை குட்டிகளின் சந்தோஷத்தை அடைவதற்காக இரவு நேரங்களை பாழ்படுத்தி விடாதீர்கள். இரவு நேரங்களில் இளைஞர்களை பார்த்தால் பாதை நெடுகே சுற்றித் திரிகிறார்கள். பாதை நெடுகே வீண் விளையாட்டுகளில் ஈடுபடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். உங்களுடைய இளைஞர்களுக்கு இந்த இரவின் பெருமதியை உணர்த்துங்கள். முடிந்த அளவுக்கு இந்த இரவு நேரங்களை அல்லாஹ் விரும்புகின்ற விதத்தில் கழித்து அந்த கதிருடைய இரவை அடைந்து கொள்ளுகிற அந்த முயற்சிக்கு எங்களை நாங்கள் ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்கிற அந்த பாடத்தை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கதிருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு செய்த முயற்சிகளை பாருங்கள். புகாரியிலே 2024வது இலக்க செய்தியை வாசியுங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ர், ரமலான் மாதத்தின் கடைசி 10 வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வேட்டியை இறுக கட்டிக் கொள்வார்கள். அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள், உயிர்ப்பிப்பார்கள். அந்த இரவை உயிர்ப்பிப்பதற்காக தன்னுடைய பெண் மக்களையும் எழுப்பி விடுவார்கள். அன்பார்ந்தவர்களே,
இஸ்லாமிய உறவுகளே, இரவையில தூங்குறன்ற ஒரு பகுதி இருக்குங்க. இரவையில தூங்குதல் என்கிற அந்த பகுதி அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு சுன்னா, மனிதனுக்கு வச்சிருக்கிற ஒரு நலவுடைய ஒரு பகுதி. இரவையில நம்ம தூங்கினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் வேட்டியை இறுக்கி கட்டுவாங்க, அவங்க இபாதத்துகள்ல ஈடுபடுவாங்க. பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இரவையில் தூங்குகிற ஒரு அனுமதியைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கிறார்கள். அதனால தான் வருகிறது, அந்த இரவுக்காக தன்னுடைய குடும்பத்தை எழுப்பி விடுவார்கள், தூங்கவே விட மாட்டார்கள் என்று வரல, தூங்கினவங்களை இரவைக்காக எழுப்பி விடுவாங்க. அப்படியானால் ஏனைய காலங்களில், இந்த கடைசி 10 இல்லாத ஏனைய காலங்களில் பெண்களுக்கு நபிகளார் எதை காட்டி கொடுத்தார்கள்? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள், புகாரியிலே 2025வது இலக்க ஹதீஸை வாசித்து பாருங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவையிலே தொழுவார்கள், நான் குறுக்கே படுத்துக் கொண்டிருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூது செய்கிற நேரம் என்னுடைய காலிலே ஒரு குத்தி விடுவார்கள். நான் எழும்பி காலை மடித்துக் கொள்வேன், நபிகளார் சுஜூது செய்வார்கள். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிற நேரம் தன்னுடைய மனைவி நித்திரையில் தான் இருந்திருக்கிறார்கள். பொதுவாக நபிகளார் இரவு தொழுகையில் கவனம் செலுத்துகிற பொழுதோ மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு இப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வித்ரு தொழ நினைத்து விட்டால், கடைசியா நம்ம தொழுவோம் பாருங்க, 3 ரக்காத் அல்லது 1 ரக்காத்து, அந்த வித்ரை தொழ நபிகளார் நாடி விட்டால் ஐகதனி, அல்லாஹ்வுடைய தூதர் என்னையும் எழுப்பி விடுவார்கள். ஃபஅவுதர்து, நானும் வித்ரு தொழுவேன். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருடத்தின் முழு நாட்களுடைய நிலைமையும். மனைவி தூங்குவாங்க, நபிகளார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவாங்க, வித்ருடைய நேரம் வந்தா எழுப்பி விடுவார்கள், ஆயிஷானை வித்ரு தொழுவாங்க. என்றால் இரவு வணக்கத்தில் ஆண்களுக்கு செலுத்தப்பட்ட கவனத்தை நபிகளார் தன்னுடைய மனைவிமாருக்கு செலுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். அதனால தான் ஆயிஷா ரதியல்லாஹு சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி 10 வந்து விட்டால் நபிகளார் இந்த இரவு எப்படி தெரியுமா ஹயாத்தாக்கினாங்க? தானும் தொழுதாங்க. எப்படி தொழுதாங்க? வேஷ்டியை இறுக்கி கட்டி படுக்கைக்கு போக மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆனா மனைவிமாரை அந்த இரவை உயிர்ப்பிப்பதற்காக ஏனைய காலங்களில் அல்லாத ஒரு கவனம் செலுத்தி எழுப்பி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே கடைசி 10ஐ ஆண்களும் ஹயாத்தாக்க வேண்டும், பெண்களும் ஹயாத்தாக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை நபிகளாருடைய சுன்னாவிலிருந்து நானும் நீங்களும் படித்துக் கொள்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த கடைசி 10 இரவுகள் என்பது வெறுமனே வீண் விளையாட்டுகளிலும் கூத்துக்களிலும் கழிக்கிற இரவுகள் அல்ல. பாதை நடிகை வீணாக சுத்தி திரிந்து தன்னுடைய பெருநாள் சந்தோஷத்துக்காக ஆடைகளை வாங்குகின்ற அல்லது விற்பனை செய்கிற இரவுகள் அல்ல. அந்த இரவுகள் கதிருடைய இரவின் பெருமதியை அடைந்து கொள்வதற்காக உயிர்ப்பிக்க வேண்டிய, இபாதத்துக்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டிய இரவுகள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் பாருங்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யஅதகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான், ரமலான் மாதத்தின் கடைசி 10 இருப்பார்கள். இது நான் ஏற்கனவே சொன்ன இலக்கம் புகாரில 2025, அதே போல புகாரில 2206வது இலக்க செய்தியை பாருங்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹ், அல்லாஹ் நபி அவர்களுடைய உயிரை கைப்பற்றும் வரையில் கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். சும்ம அத்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால நபிகளாருடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற அந்த பகுதியையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடைசி 10ஐ ஹயாத்தாக்குகின்ற அந்த பகுதியிலே பள்ளிக்கு சென்று பள்ளியிலே முழுவதுமாக தங்கியிருந்து பகலும் இரவுமாக தங்கியிருந்து
இஅ்திகாஃப் என்ற இபாதத்தின் மூலம் கதிருடைய இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டுமா? அந்த அளவுக்கு நபிகளார் ஆசையூட்டி இருக்கிறார்கள், ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். நபிகளாருடைய மனைவிமார்கள் கவனம் செலுத்துகிற அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்ற பாடத்தை நாங்கள் படிக்கிறோம். ஆனால் இஅ்திகாஃப் என்பது கடமை கிடையாது. எங்களுடைய வசதிகளுக்கும் எங்களுடைய வாய்ப்புகளுக்கும் எங்களுடைய ஆர்வங்களுக்கும் விரும்பினால் இஅ்திகாஃப் இருந்து கதிருடைய இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்யலாம் என்பதுதான் வழிகாட்டல் என்பதை நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவு கவனம் செலுத்தினாங்க தெரியுமா? புகாரியில 813வது இலக்க செய்தியை பாருங்க. அபூ சலமா ரதியல்லாஹு அவங்க அபூ சயீதுல் குத்ரி ரதியல்லாஹு அவங்கள்ட்ட வராங்க. வந்து அவங்களை அழைக்கிறாங்க. ஒரு 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 ஈத்தம்பழ மரத்துக்கு கீழே இருந்து நாங்கள் கொஞ்சம் கதைச்சி கொண்டிருப்போம், வாங்களேன்னு அழைச்சி கொண்டு போய் ஈத்தன் தோப்புக்குள் அமர்ந்து கதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சொல்றாங்க, ஹத்திஸ்னி மா சமிஅத மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தில் கத்ர். கத்ருடைய இரவை பற்றி நபிகளார் உங்களுக்கு சொல்லி தந்ததை கொஞ்சம் சொல்லித்தாங்களே அப்படின்னு கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இஅ்தகஃப ரசூலுல்லாஹ் அல் அஷ்ரல் அவ்வல், ரமலான் மாதத்தின் முதல் 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள். அந்த இஅ்திகாஃப் 10 நாள் முடிவடைகிற பொழுது இரண்டாவது 10லும் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இரண்டாவது 10 முடிவடைகிற பொழுதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் தேடக்கூடிய அந்த கதருடைய இரவு கடைசி 10 இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே என்னோடு இஅ்திகாஃப் இருந்த யாரும் வீட்டுக்கு செல்ல வேண்டாம், இஅ்திகாஃபை தொடருங்கள் என்று கடைசி 10லும் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தியை புகாரியிலே 813வது இலக்க செய்தியிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாதத்தில் கதருடைய இரவு இருக்கிறது என்று தெரிந்ததன் காரணமாக முதல் 10ல் ஆரம்பிச்சாங்க, இரண்டாவது 10ல முயற்சி பண்ணினாங்க, மூணாவது 10ல் தான் இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிக் கொடுக்க மூன்றாவது 10லும் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் என்றால், இங்கிருந்து படிக்கின்ற பாடம் என்ன தெரியுமா சகோதரர்களே? கதருடைய இரவு என்பது நாங்கள் ஆர்வம் காட்ட வேண்டிய ஒரு இரவு, அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆசைப்பட வேண்டிய ஒரு இரவு என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த செயற்பாடு எனக்கும் உங்களுக்கும் காட்டுகிறது என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த கடைசி 10ஐ வெறுமனே நாங்கள் கழித்து விடக்கூடாது. அந்த இரவை அடைந்து கொள்ள ஏதோ ஒரு வழியில் முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு கட்டத்தில் கதருடைய இரவு இதுதான் என்று அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். நாங்க ஏற்கனவே இந்த ஹதீஸை வாசிச்சோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? நபித்தோழர்களுக்கிட்ட வாராங்க, கதருடைய இரவை அறிவித்து கொடுப்பதற்காக, இன்ன இரவுதான் என்று சொல்வதற்காக. புகாரியிலே 49வது இலக்க ஹதீஸை பாருங்கள். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் இரவு வெளியே வாராங்க. எதற்காக? பிஹபரின் பிலைலத்தில் கத்ர், கதருடைய இரவை பற்றிய ஒரு தகவலை சொல்லத்தான் வருகிறார்கள். ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் 2 சகோதரர்கள், 2 மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், தர்க்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இன்னி ஹரஜ்து லியுஹ்பிரகும் பிலைலத்தில் கத்ர், கதருடைய இரவை பத்தி உங்களுக்கு சொல்லித்தரத்தான் நான் வந்தேன். வ இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்ன மனிதர்கள் முரண்பட்டு கொண்டிருந்தார்கள், சண்டையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஃபருஃபிஅத், அந்த அறிவு உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் சமூகத்தில் பிரச்சனை வருவதனால் ரஹ்மத்துக்களை இழக்க வேண்டி வரும்ன்ற செய்தியை நாங்கள் படித்தோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இன்ன இரவுதான் என்று அறிவித்து கொடுக்கப்பட்ட அந்த செய்தி முஸ்லிம்களில் 2 சண்டை பிடித்துக் கொண்டதன் காரணமாக அந்த அறிவு உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅஸா அன் யகூன கைரன் லக்கும், ஆனாலும் அந்த அப்படி மறக்கடிக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது உங்களுக்கு நலவாக இருக்கும்.
இல்தமிசூஹா, அந்த இரவை நீங்கள் தேடுங்கள். ஃபிஸ்ஸப்இ 27வது நாளில், வத்திஸ்இ 29வது நாளில், வல் ஹம்ஸி 25வது நாளில் தேடுங்கள் என்று ஒற்றைப்படை இரவை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உண்மையிலே நாங்கள் இன்றைய சமூகத்தின் நிலைப்பாட்டை நாங்கள் சிந்தித்து பார்த்தால் கதிருடைய இரவு மறைக்கப்பட்டதில் அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு அருள் செய்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளலாம். என்ன சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அறிவு உயர்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கூட இன்றைக்கும் பெரும்பான்மையான முஸ்லிம் நாடுகள், அரபு நாடுகளில் கூட 27வது இரவுதான் கதிருடைய இரவு என்று குறிப்பிட்டு அந்த இரவை ஹயாத்தாக்குகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனா அந்த மார்க்கத்தை படித்த சமூகம் என்ன செய்யறாங்கன்னா, 27வது இரவுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திவிட்டு அடுத்த ஒற்றைப்படை இரவுகளை எல்லாம் அதே அளவுக்கு என்ன செய்கிறார்கள், கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே, இலங்கை போன்ற நாடுகளிலே 27வது இரவுண்டா அந்த இரவை முழுக்க என்ன பண்றாங்க, ஏதோ பல ஜாதி அமல்கள், பின்னால் உங்களுக்கு சொல்லுவேன், பல விதமான இபாதத்துக்கள் அல்லது அவர்கள் நல்லது என்று பட்டதை கொண்டு உயிர்ப்பித்து விட்டு 29க்கு பள்ளியில் ஆள் இல்லை. இந்த அளவு கொண்டு சொன்னா பள்ளியில தொழுவிப்பாங்க, 30 ஜுஸோதி தொழுவிப்பாங்க. தொழுவிக்கிற அந்த அறிஞர்கள், அந்த ஆலிம்கள், அந்த ஹாஃபிதுகளுக்கெல்லாம் இஹ்லாஸை கொடுக்க வேண்டும், நல்ல மார்க்க பற்றை கொடுக்க வேண்டும், மார்க்கத்திலே தெளிவை கொடுக்க வேண்டும். 27 தொழுவிச்சா அடுத்த நாள் லீவு கொடுத்துருவாங்கங்க. 29க்கு சில பள்ளிகளில் தொழுவிக்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க, குல்சூராவதித்தான் தொழுவிப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் நிலைமைகள் நடக்கும். இந்த அளவுக்கு 29ஐ புறக்கணிப்பதா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் அந்த அறிவை உயர்த்தியதில் உங்களுக்கு நலவிருக்கும், நீங்க 29ல தேடுங்க. 25 25 கண்டுகொள்ளவே மாட்டாங்க எங்கட சமூகத்துல. 23 அது கதிரி இருக்குதா இல்லையான்ற சிந்தனையே கிடையாது. இன்றைக்கு 21வது இரவுல தான் என்ன இருக்கிறோம்ன்றது கூட பல பேருக்கு என்ன தெரியாத அளவுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், கடைசி 10 ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்களும் ஒரு மனிதன் ஆசையோடு ஆர்வத்தோடு தேட வேண்டிய இரவு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கதிருடைய இரவை பற்றிய அந்த அறிவும் தெளிவும் நபிகளாருக்கு பல கட்டங்களாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதை தேட முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற அந்த ஆர்வத்தை படிப்பதற்குத்தான் முதல் 10லும் இருந்தார்கள், 2வது 10லும் இருந்தார்கள், 3வது 10லும் இருந்தார்கள் என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அடுத்ததாக இந்த கதிருடைய இரவை நாங்கள் எப்படி உயிர்ப்பிப்பது? இது பல பேருக்கும் தெரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரங்களை நபித்தோழர்கள் மிக துல்லியமாக, நாங்கள் சொல்லுவோம் அக்கு வேறு ஆணி வேறாக என்று சொல்லுவோம், அந்த அளவுக்கு விலாவாரியாக என்ன செய்திருக்கிறார்கள், அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இரவு தொழுகையில எத்தனை ரக்காத்து தொழுதாங்க தெளிவாக ஆயிஷா நாயகி அவர்கள் பதிவு செய்தார்கள். இரவையில 11 தொழுகிற நபிகளாருக்கு ஏதோ உடல் வருத்தத்தின் காரணமாக அல்லது ஏதோ அவங்க அந்த வயசு போனதன் காரணமாக இரவையில் தொழ முடியாவிட்டால் பகல் நேரத்தில் 12ஆக பூர்த்தி செய்வார்கள் என்ற அளவுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுத்தாங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகையில என்னென்ன சூறாக்களை ஓதினாங்க தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபிகளார் ருக்கு எப்படி செஞ்சாங்க, சுஜூத் எப்படி செஞ்சாங்க, சுஜூது 2 சுஜூதுகளுக்கு இடையில் அமர்விலே எப்படி நபிகளார் இருந்தார்கள், அல்லாஹு அக்பர், மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கப்பட்டது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நபிகளார் சுஜூதிலே என்ன துஆ கேட்டார்கள் அதையும் பதிவு செய்தார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு நபிகளார் இரவு தொழுகைக்கு எழும்பினால் எப்படி வுது செய்வார்கள் அதையும் சொல்லி காட்டினார்கள். சாதாரணமாக இல்லைங்க, மிக தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள். ரமலான் காலத்து இரவு வணக்கம் எப்படி இருந்தது மிக தெளிவாக சொல்ல, எந்த அளவுக்குன்னா வேட்டியை இறுக்கி கட்டினதையும் அறிவிப்பு செஞ்சாங்களேங்க. வேட்டியை இறுக்கி கட்டி கொண்டார்கள் என்றதையும், தன்னுடைய குடும்பத்தவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டார்கள் என்றதையும்
சஹாபாக்கள் தானே சொல்லி தந்தார்கள். கதிருடைய இரவை பற்றிய அறிவு உயர்த்தப்பட்டது இந்த சஹாபாக்கள் சண்டை பிடித்ததனால் தான் என்ற அறிவையும் சொல்லி தந்தார்களே. இந்த அளவுக்கு சொல்லித்தந்த நபித்தோழர்கள், நபிகளார் ரமலானுடைய கடைசி பத்திலே கதிருடைய இரவை அடைந்து கொள்வதற்கு இன்னென்ன இபாதத்துக்களை செய்தார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு தந்தாங்களா? ஒரு ஆதாரம் காட்ட முடியுமாங்க? ஒரு ஹதீஸ் நபிகளார் ரமலானுடைய காலத்தில் கதிருடைய இரவை அடைவதற்காக இன்னென்ன இபாதத்துக்களை செய்தார்கள் ஒன்றையும் காண முடியலங்க. அப்படியானால் நபிகளார் எனக்கும் உங்களுக்கும் இரவை ஹயாத்தாக்குங்கள், அந்த இரவை தேடுங்கள் என்று சொன்னாங்களே, என்ன அர்த்தமுங்க? நாங்கள் எங்களுடைய சக்திகளுக்கும் எங்களுடைய வசதிகளுக்கும் எங்களுடைய வாய்ப்புகளுக்கும் எங்களால் முடியுமான இஸ்லாம் காட்டித்தந்த எந்த இபாதத்துக்களை செய்தும் அந்த இரவை உயிர்ப்பிக்கலாம். நாங்கள் மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு மணித்தியாலம் ஒரு மஜ்லிஸ் போட்டிருக்கிறோம். இது இந்த இரவை ஹயாத்தாக்குகிற பணி அல்லவா? இது பணி இல்லையா? இது அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மஸ்ஜிதுக்குள் அமர்ந்து 5 பேர் சேர்ந்து ஒருவர் குர்ஆன் வசனத்தை ஓத, இன்னொருவர் விளக்கம் சொல்ல, இன்னொருவர் மனப்பாடம் சொல்ல, இப்படி அமர்ந்திருந்தாலும் அது இல்முடைய மஜ்லிஸ் தான். இப்படி மேடை போட்டு பேசினாலும் இல்முடைய மஜ்லிஸ் தான். எங்களுடைய வசதியும் எங்களுடைய வாய்ப்பும் எங்களுடைய ஆசையும் மார்க்கத்தை இந்த இரவையில் இப்படி பேச வேண்டும் என்றால் இது இரவை ஹயாத்தாக்குவதுதான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படித்தான் இந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று காட்டி கொடுத்தால் இது பிரச்சனை. இது எங்கட வசதிக்கு நம்ம செய்யறோம், உங்களோட வசதிக்கு நீங்க செய்யுங்க, அவங்களோட வசதிக்கு அவங்க செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் இபாதத்து என்று எதை கருதுகிறார்களோ அதை அவங்க செஞ்சுட்டு போகலாம். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஃபார்மட் காட்டி கொடுத்தால் இது நபிகளாரை மிஞ்சி போகிற ஒரு செயல் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே கதிருடைய இரவில் நின்று வணங்குவது என்றால் என்ன? மன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து கதிருடைய இரவையை நின்று கழிக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும்டா. இஷா தொழுது இஷாவுடைய பின் சுன்னத்தை தொழுததிலிருந்து சுபகு அதான் வரைக்கும் நின்று கொண்டே அமல் செய்ய வேண்டும் என்பதா, தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதா? அப்படி ஒரு ஹதீஸை பார்க்கவே முடியலங்க. அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இரவை உயிர்ப்பிப்பது, இரவுல தூங்காம முழிச்சிருந்து இபாதத்து செய்யறது. எனவே நாங்க எதை இபாதத்துன்னு படிக்கிறோமோ அதையெல்லாம் செய்யலாங்க. ரமலானுடைய இரவு காலம், கதிருடைய இரவு, சதக்கான ஒரு இபாதத்தை படிச்சிருக்கிறோம். இந்த இரவையில சதக்கா செஞ்சா அது கதிருடைய இரவுக்கு நேர்பட்டால் 1000 வருடங்கள் செஞ்ச என்ன நன்மை கிடைக்குமுங்க. சாதாரண விஷயம் அல்ல. 1000 மாதங்கள் சதக்கா செஞ்ச நன்மை கிடைக்கும். இந்த இரவையில நீங்க 10 புள்ளகளை வச்சுக்கிட்டு அலிஃப் பா தாசான்னு படிச்சு கொடுக்குறீங்க, குர்ஆன் ஓத படிச்சு கொடுக்க. இரவை ஹயாத்தாக்குவோம், எங்களால் முடிந்த விதத்தில் ஹயாத்தாக்குவோம். ரமலான் இரவு காலத்துல ஒரு தாய் என்ன பண்றா? தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொண்டு 10 திக்ருகளை படித்து கொடுக்கிறார், 10 ஔராதுகளை படித்து கொடுக்கிறார், மனனை விடுகிற பணியில ஈடுபடுகிறார்கள். இது இரவை ஹயாத்தாக்குவது. ஆனா இப்படித்தான் நீங்க ஹயாத்தாக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்மட் என்ன செய்ய முடியாது, காட்டி கொடுக்க முடியாது. எனவே நாங்கள் நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களை தேடி படிக்கின்ற நேரம் அல்லாஹ் போதுமானவங்க. எங்களுக்குள்ள கடமை நபிகளாரை பின்பற்றுவது, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு பின்னால் பயணிப்பது. நபிகளார் கதிருடைய இரவையில வித்தியாசமான ஒரு தொழுதாங்க, வித்தியாசமான ஒரு இபாதத்தை செஞ்சாங்கன்றதுக்கு எந்த செய்தியையும் பார்க்க முடியல. அப்ப அர்த்தம் என்னங்க? இரவு முழுக்க சும்மா தூங்காம முழிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதல்ல. நீங்க உங்களுக்கு முடிஞ்ச விதத்தில் அந்த இரவு அடைஞ்சு கொள்ள முயற்சி செய்யுங்கன்னு என்ன பண்ணியிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் எங்கட வசதிக்கு தந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படித்தான் நீங்க இந்த இரவு அடைஞ்சு கொள்ளணும்னு என்ன செய்யல ரசூலுல்லாஹ் ஒரு ஃபார்மட் காட்டி தர. இருக்கிறவன் என்ன இஅ்திகாஃப் இருக்கலாம் பள்ளியில, இதுதான் ரசூலுல்லாஹ் கிட்ட இருக்குது. தூங்காம முழிச்சிருந்து
இரவையில எந்த இபாதத்தையும் செய்யலாம் என்ற பகுதிதான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆனா இன்றைக்கு சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை நாங்க பார்ப்போமுங்க. எங்கட வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டி இருக்குது. நாங்க நபிகளார பின்பற்ற வேண்டி இருக்குது. இன்றைக்கு என்ன நடக்குது? ஒரு திக்ரு மஜ்லிஸ் ஒன்று வைக்கிறாங்க சகோதரர்களே. குறிப்பிட்ட சில திக்ருகளை தேர்வு பண்ணி குறிப்பிட்ட எண்ணிக்கைகளை வைத்து ஒரு 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 ஆலிம் முன்னின்று அதை வழி நடாத்தினால் எல்லோரும் சேர்ந்து சொல்லிவிட்டு போகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, நாங்க சொல்லுவோம், உங்களுக்கு நேரம் இருக்குதா, இரவையில உங்களுக்கு வசதி இருக்குதா, நீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, சுபஹானல்லாண்டோ அல்ஹம்துலில்லாண்டோ அஸ்தக்ஃபிருல்லாண்டோ நீங்க திக்ரு பண்ணுங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா உங்களுக்கு ஏழுமா, உங்களுக்கு நினைச்ச அளவு சொல்லுங்க. நீங்க இத்தனைதான் சொல்லணும், கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. இந்த திக்ரத்தான் சொல்லணும், கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச திக்ருகளை இந்த இரவையில நீங்க என்ன பண்றீங்க, இரவு தொழுகிறீங்க, நீங்க 10 மணிக்கு தொழுகிறீங்க, 2 மணிக்கு எழும்பி தொழுகிறீங்க, 3:30க்கு எழும்பி தொழுகிறீங்க, உங்களோட சக்திக்கும் உங்களோட வசதிக்கும் உட்பட்டது. தொழுகை தவிர மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு திக்ரு செய்யலுமா, உங்களுக்கு விரும்பின அளவு திக்ரு செய்யுங்க. நாங்க சொல்றது என்ன, திக்ரு செய்ய வேண்டாம்னு நாங்க ஒருபோதும் சமூகத்துக்கு சொல்றது இல்லைங்க. இந்த அமைப்புல காட்டி கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். இன்னென்ன திக்கிற 100 இன்னென்ன திக்கிற 10 வேண்டாம் சகோதரர்களே. உங்களுக்கு முடிஞ்ச திக்கிற முடிஞ்ச அளவு எண்ணிக்கையில் என்ன செய்யுங்க, செஞ்சு அந்த இரவு ஹயாத்தாக்குறதுக்கு திக்ருல ஒரு இடம் கொடுங்க. என்ன பண்றாங்க, 1000 சலவாத்துக்கள் சொல்வோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லாரும் சேர்ந்து ஒரு சலவாத்தை என்ன பண்றாங்க, நாங்க என்ன சொல்றோம், உங்களுக்கு இரவையில நபிகளார் மீது சலவாத்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குதா, ஆசை இருக்குதா? சலவாத்து சொல்லி நீங்க இரவு ஹயாத்தா கொண்டு விரும்புறீங்களா? உங்களுக்கு 10 சொல்ல முடியுமா, நீங்க சொல்லுங்க. அவருக்கு 1000 சொல்ல முடியுமா, அவர் சொல்லட்டும். அவருக்கு 100 சொல்ல முடியுமா, அவர் சொல்லட்டும். சலவாத்தை சொல்லணும்னு நீங்க விரும்பினா உங்களுக்கு தொழுது போட்டு ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணித்தியாலம் உங்களோட வசதிக்கு ஏற்ப கொஞ்சம் சலவாத்து சொல்லலாம். எனவே இரவை ஹயாத்தாக்குதல் என்று எந்த இபாதத்திலும் வரலாம். ஆனா நாங்க ஒரு ஃபார்மட்டை காட்டி, ஒரு சலவாத்து மெத்தடை காட்டி, இந்த அமைப்புல நீங்க சொல்லுங்கன்னு சமூகத்தை காட்டினா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுக்காத ஒரு ஃபார்மட், ஒரு அமல் சிஸ்டத்தை நம்ம காட்டி கொடுத்த குற்றத்துக்கு என்ன செஞ்சிருவோம், அல்லாஹ் எங்களை பிடிச்சிடலாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு காட்டி கொடுத்ததா எங்கேயுமே வரல. அவர்களை விட நாங்க மார்க்கத்தில் பற்றுள்ளவர்களா? இல்லை சகோதரர்களே. அவர்கள் காட்டி கொடுக்காத ஒன்றை நம்ம சமூகத்துக்கு காட்டி கொடுக்க மாட்டோம். சமூகத்துக்கு திக்ரு சொல்லுங்க, சலவாத்து சொல்லுங்க, இஸ்திக்ஃபார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தத்தை விட அதிகமாக 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்வாங்கன்னு வந்திருக்குது. யாருக்கும் சொல்ல இயலாத இஸ்திக்ஃபார் செய்யாதீங்கன்னு. அப்படி சொன்னா அவர் குற்றவாளியா போயிடுவாரு. உங்களுக்கு ரமலானுடைய இரவு நேரம் நல்ல சந்தர்ப்பமா இருக்குது, நாங்க இஸ்திக்ஃபார் பண்ணுவோமே, நீங்க இஸ்திக்ஃபார் பண்ணுங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு இஸ்திக்ஃபார் முறையை கொண்டு வந்து இந்த முறையை 100 தடவை நீங்க சொல்லுங்க இப்படின்னு ஒரு ஃபார்மட் உருவாக்கி கொடுக்க இயலாது. உனக்கு 100 தான் சொல்ல இயலுமா, 100 சொல்லு. உனக்கு 200 சொல்ல முடியுமா, 200 சொல்லு. அவருக்கு 300 முடியுமா, 300 சொல்லட்டும். உனக்கு 10 நிமிஷம் தான் ஏழுமா, நீ செய். அவர் அரை மணித்தியால முடியுமா, அவர் செய்யட்டும். எனவே எதுவெல்லாம் இபாதத்தின்ற வட்டாரத்தில் வருமோ அந்த இபாதத்துக்களை அவரவர்களுடைய சக்திக்கு ஏற்ப என்ன செய்யலாம், செய்து இந்த இரவுல தூங்காம அந்த இரவை ஹயாத்தாக்கலாம். குர்ஆன் ஓத முடியுமா, முடியாதா? ரமலானுடைய மாதம்ன்றது குர்ஆனுக்குரிய மாதமுங்க. இந்த கதிருடைய இரவை ஹயாத்தாக்குற அந்த முயற்சியில ஒரு அரை மணித்தியாலம் ஒருத்தர் குர்ஆனுக்கு ஒதுக்குறாரு, இன்னொருத்தர் 1 மணித்தியாலம் ஒதுக்குறாரு. சமூகத்துக்கு வழியை காட்டி கொடுப்போம். குர்ஆன் ஓதுங்க, கதிருடைய இரவை ஹயாத்தாக்குறது குர்ஆன் என்ன பண்ணுங்க. அதுக்காக நாங்க குர்ஆனை 30ஆ பிரிச்சு உங்களுக்கு அரவாசி இந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்யல. மக்கள்கிட்ட சொல்லுவோம், குர்ஆன் ஓதுவதன் மூலம் இரவை ஹயாத்தாக்குங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அமைப்புல எங்களால் முடிந்த அளவுக்கு தூக்கத்துல கழிக்காம இபாதத்துக்கள் என்ன செய்வோம், இந்த இரவை ஹயாத்தாக்குவோம். தௌபா மஜ்லிஸ் எல்லாம் திக்ரு மஜ்லிஸ், தௌபா மஜ்லிஸ், சலவாத்து மஜ்லிஸ். அன்பார்ந்தவர்களை, ரசூலுல்லாஹ் காட்டித்தராத விதத்துல மஜ்லிஸ் உருவாக்க கூடாது. அவரவர்களுக்கு என்ன செய்வோம், வழியை விடுவோம். நீங்க என்ன செய்யுங்க,
செய்யுங்கன்ற பகுதியை விடுவோம். பள்ளிக்கு வராங்களா, மக்கள் ஆசை ஆர்வத்தோட தொழுகிறாங்களா, தொழுது முடிஞ்சா சொல்லுவோம். உங்களால் திக்ரு செய்ய முடிஞ்சவங்க திக்ரு செய்யுங்க, சலவாத்தை செய்ய முடியுங்க, சலவாத்தை செய்யுங்க. இங்க கூட்டாக நடக்காது. ரசூல் அப்படி ஒன்றை காட்டி தரல. நீங்க விரும்பின மாதிரி இரவு ஹயாத்தாக்குங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓதையிலுமா, ஒரு பக்கம் நின்று நீங்க 10 பேர் குர்ஆன் ஓதுவாங்க, 10 பேர் திக்ரு செய்வாங்க, 10 பேர் சலவாத்து. அது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம அதில் அதிகாரம் செலுத்தக்கூடாது. எனவே எதுவெல்லாம் இபாதத்தோ அதை இந்த இரவையில் என்ன செய்யலாம், செய்து அந்த இரவை கழிக்கலாம். அல் குர்ஆன் ஓதுறதை பொறுத்த வகையில கத்ருடைய இரவுன்றதுனால, அல் குர்ஆன் இறங்கிய இரவுன்றதுனால அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவுக்கு நேர்பட்டது. ஏன், நாங்கள் ஏற்கனவே படித்தோம். ரமலானுடைய மாதத்தின் வருகையை வைத்து நபிகளார் சந்தோஷப்படுவதே எதற்காக? ஒவ்வொரு இரவையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பார்கள், குர்ஆனை எடுத்து காட்டுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் குர்ஆன ரசூலுல்லாஹ் முழு ரமலானிலும் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அந்த பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த கத்ருடைய இரவை ஹயாத்தாக்குவதற்கு அல் குர்ஆனை ஓதலாம். தௌபா மஜ்லிஸ் இருக்குதோ தெரியாங்க. எப்படி ஒருவர் வந்து தௌபா சொல்லி கொடுப்பாரு, எல்லாரும் ஆமீன் சொல்லிட்டு போவாங்க. இங்க அப்படி இருக்குதா? தௌபா மஜ்லிஸ் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, இருட்டுலுக்கு இருந்து தௌபா மஜ்லிஸ் செய்வாங்க. நம்ம நாட்டில் இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒரு முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் தௌபா மஜ்லிஸ் ஒன்று நடத்தினாங்களாண்டா நபிகளாருடைய 23 வருட காலம். சகோதரர்களே, சஹாபாக்கள் எங்கிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க? இஸ்லாமுண்டா என்னன்னு தெரியாத ஜாஹிலிய காலத்தில் வாழ்ந்துவிட்டு, அதிலும் பல பேர் இஸ்லாத்தை எதிர்த்து விட்டு என்ன செய்தார்கள்? இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாமுண்டா என்னான்னு தெரியாத நிலையில தான் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர், உங்களுக்கெல்லாம் தௌபா செய்ய தெரியாது, உங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தேடுற தகுதி இல்லை, நீங்க எல்லாரும் வந்து உட்காருங்க, நான் தௌபா சொல்லித்தாரேன், ஆமீன் சொல்லிட்டு போங்கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு மஜ்லிஸ் வச்சாங்களா? இல்ல சகோதரர்களே, இல்ல. ரமலான் 27வது ஒரு நிகழ்ச்சியில தௌபா மஜ்லிஸ் கொண்டு வந்துரும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலங்க. என்ன சொல்லலாம்? சஹருடைய நேரம், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நேரம், பாவ மன்னிப்பு தேட வேண்டிய நேரம். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். நல்ல மனிதர்களை பற்றி, சுவனவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சஹருடைய நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நீங்க தொழுதீங்க, தொழுதுட்டு உங்களுக்கு ஒரு சஹர் செய்யறதுக்கு முன்னால் ஒரு மணித்தியால நேரம் இருக்குது, உட்காருங்க தனிமையில. மனைவிக்கு தெரியாம கணவர் அமரட்டும், கணவனுக்கு தெரியாம மனைவி அமரட்டும், பெற்றோருக்கு தெரியாம பிள்ளைகள் அமரட்டும். தான் செஞ்ச பாவங்களை எல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்லி இந்த இரவை ஹயாத்தாக்குவதற்கு 1 மணித்தியாலம் தௌபா செய்யுங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க. இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை அடைந்து கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால், அவனை விட ஒரு மோசமான மனிதன் இல்லையே சகோதரர்களே. எனவே பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு நல்ல ஒரு நேரம் கொடுங்க. தௌபாவை பொறுத்த வகையிலங்க நல்லா விளங்கிக்கங்க. படைச்சவன் ரப்பு அல்லாஹ் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேட மாட்டானா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்பிடத்தில் நாங்கள் வெட்கப்படாமல், கூச்சப்படாமல் எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பேச வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பேசுங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் துக்திஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்யக்கூடியவர்கள். வ அன அக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, நான் எல்லா பாவங்களை மன்னிப்பவன். ஃபஸ்தக்ஃபிரூனி அக்ஃபிர் லக்கும், என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, உங்களை நான் மன்னிக்கிறேன்றான் அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் எங்களோட அதிக இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே, அதிகமாக பாசம் வைத்திருக்கிறான். அந்த ரப்பு எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? என்னுடைய அடியான் எனக்கிட்ட பாவ மன்னிப்பு தேட மாட்டானா? எனவே சஹருடைய நேரம் என்பது, தஹஜ்ஜுடைய நேரம் என்பது அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய நேரம். நம்ம நிறைய பேர் சஹர் சாப்பாட்டில் தாங்க கவனம் செலுத்துறோம். அதில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹ் கிட்ட இஸ்திக்ஃபாருக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா, நபிகளார் சொன்னார்கள், கண்ணியம் பொருந்திய, பரக்கத்து பொருந்திய எங்களுடைய இறைவன் அடிவானத்துக்கு இறங்குகிறான். இலா சமாஇ துன்யாண்டாங்க, அடிவானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி என்ன பண்றான் தெரியுமா? என்னிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்கள் இருக்கிறீர்களா? நான் அதை அங்கீகரிக்க காத்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறீர்களா? நான் மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இரவையின் கடைசி பகுதியில் எங்களை படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி மக்களை அழைக்கிறானே சகோதரர்களே.
மக்களை எதிர்பார்க்கிறானே. எனவே இந்த கதிருடைய இரவை ஹயாத்தாக்குவதில் ஒரு பகுதி நாங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்வோம். ஏண்ட பாவம் மௌலவிக்கு தெரியுமா? நான் செஞ்ச பாவம் ஆலிமுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. நான் செஞ்ச பாவம் எனக்குத்தான் தெரியும். நான் தான் அல்லாஹ் கிட்ட எடுத்து சொல்ல வேண்டி இருக்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், நான் எப்படி அல்லாஹ் கிட்ட போய் மன்னிப்பு தேடுறது? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே யாரை விழித்து மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்கிறான் தெரியுமா? குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அநியாயம் இழைத்து பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. யாரை அல்லாஹ் அழைக்கிறான்? நல்ல மனிதர்களையா? அறிஞர் பெருந்தகைகளையா? இரையச்சமுள்ள மனிதர்களையா? இல்லை சகோதரர்களே. யாரை அல்லாஹ் அழைக்கிறான் தெரியுமா? பாவம் செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் அழைச்சன தெரியுமா சொல்றான். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நிராசையாகி விடாதீர்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? நான் நிறைய பாவம் செஞ்சிட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படி கேட்காதேன்னு சொல்றான் அல்லாஹ். எனக்கு அரபு தெரியாதேங்க, நான் எப்படி தௌபா செய்யறது? அப்படி பார்க்காதேன்றான் அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? செஞ்ச பாவங்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்ட மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா? எனக்கு சரியா தௌபா செய்ய தெரியாதே, எனக்கு அல்லாஹ்ட மன்னிப்பு அல்லாஹ்ட ரஹ்மத் தொட்டு நீ தூர போகாதேன்றான் அல்லாஹ். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறேன். வ அனீபு இலா ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் பக்கம் மீண்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்றான். யாரை பார்த்து சகோதரர்களே? பாவம் செய்த பாவிகளை பார்த்து. எனவே இந்த கதிருடைய இரவை ஹயாத்தாக்குவதில், அந்த இரவை உயிர்ப்பிப்பதில் பெரிய ஒரு பங்கு எதுக்கு கொடுக்கணும் தெரியுமா? அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு தேடுறதுல கொடுக்கணும். நீங்க செஞ்ச ஒவ்வொரு பாவமும் அல்லாஹ்ட்ட சொல்லுங்க. அல்லாஹ் எதிர்பார்த்து இருக்கிறான். படைச்சவன் ரப்பு அல்லாஹ் அதிகம் சந்தோஷப்படுகிற இடம் எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் எந்த அளவு சந்தோஷப்படுகிறான் தெரியுமா? ஒரு பாலைவனத்திலே, ஒரு பாலைவன நடுவிலே ஒருவன் ஒட்டகத்திலே உணவையும் பானத்தையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறான். பயண நடுவில் ஒரு தூக்கம் வருகிறது. ஒரு மரநிழலில் சாய்ந்து தூங்கி விடுகிறான். கண் விழித்து பார்க்கிறான், ஒட்டகத்தையும் காணவில்லை, உணவு பானத்தையும் காணவில்லை. இந்த மனிதன் நிலைமை எப்படிங்க இருக்கும்? பாலைவனத்திலே தவறவிடப்பட்ட மனிதனும் கடல் நடுவிலே தத்தளிக்கிற மனிதனும் திரும்பி வருவதை சொல்ல முடியாது. ஆபத்தான 2 இடங்கள். இந்த மனுஷன் முடிவெடுக்கிறான், நம்மட வாழ்க்கை முடிஞ்சது, இன்னொரு மரத்தடியில சாஞ்சி அப்படியே என்ன செய்ய வேண்டியதுதான், வாழ்க்கையை முடிக்க வேண்டியதான். இன்னொரு மரநிலையில போய் சாஞ்சி தூங்குறான். தூங்கினவன் திடீர்னு கண் விழிச்சு பார்க்கறான், முன்னால் ஒட்டகமும் இருக்குது, உணவும் பானமும் இருக்குது. இவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருமுங்க? செத்து பிழைத்து விட்டான், எவ்வளவு மகிழ்ச்சி வரும்? அல்லாஹ்வை பார்த்து, அல்லாஹும்ம அன்த அபுதி, இறைவா நீ என்ற அடிமை, வ அன ரப்புக், நான் உண்ட எஜமானு சொல்லிட்டான். சுய அறிவோடு ஒரு மனிதன் அல்லாஹ்வை பார்த்து நீ என்ற அடிமைன்னு சொன்னா காஃபிரா போயிடுவான். இந்த மனிதனுக்கு போன உயிர் திரும்பி வந்துட்டது பாருங்க. இந்த சந்தோஷத்துல உச்சகட்டத்துல வாய் தவறி சொல்லி போட்டா, இறைவா நீ என் அடிமை, நான் உண்ட எஜமானு. இந்த மனிதனை விடவும் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். பாவம் செய்த ஒரு மனிதன், யா அல்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோண்டு கேட்கும் பொழுது அல்லாஹ் இதை விடவுமே சந்தோஷப்படுகிறான் என்று சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்க என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் படைச்சவன் ரப்பு கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படாதீங்க. படைச்சவன் ரப்பு கிட்ட சொல்ல பின்வாங்காதீங்க. என்னை அல்லாஹ் மன்னிப்பானான்னு கேட்காதீங்க. 100 கொலை செய்த மனிதன் 99 கொலையை செஞ்சுட்டு ஒரு மார்க்க அறிவில்லாத ஒரு மனுஷனுக்கிட்ட போய் கேட்கிறான், 99 கொலை செஞ்சுட்டே மன்னிப்பு கிடைக்குமா? உனக்கா மன்னிப்பா? கழுத்தை போட்டு 100 பூர்த்தி ஆக்கினான். இப்போ ஒரு ஆலிமு கிட்ட போய் கேட்கிறான். ஃபத்துவா கேட்கறதுக்கும் இடம் இருக்குதுங்க. ஆதாரத்தோடு மார்க்கம் பேசுகிற மார்க்க அறிவு உள்ளவங்கள்ட்ட தான் மார்க்கம் கேட்கணும். போய் கேட்டாரு, நான் 100 கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு இருக்குதா? நிச்சயமா உனக்கு மன்னிப்பு இருக்குது, நீ பாவிகள் வாழ்ற ஊரை விட்டுட்டு நல்லவர்கள் வாழ்ற ஊரை நோக்கி போண்டாரு. ஏங்க, சில மனிதர்கள் எவ்வளவுதான் திருந்தணும்னு நினைச்சாலும் அந்த சமூகம் திருந்த விடாது. அந்த சமூகம் அவனை கெட்டவனாவே வச்சுக்கிட்டு இருக்கும்.
திருந்தணும்னு அவனை கொஞ்சம் இடம் மாற்றி வைக்கணும். நம்மளோட வளமை இருக்குதா இல்லையா? அந்த அறிஞர் அப்படித்தான் கொடுக்குறாரு. நீ திருந்தி வாழணும்டா, உனக்கு சரியான தௌபா கிடைக்கணும்டா, நீ இந்த ஊரை விட்டு வெளியே போய். இல்லைன்ட்டு என்ன தெரியுமா பண்ணுவாரு? யாரெல்லாம் 100 கொலை செஞ்சு மன்னிச்சுக்கொண்டு நாளைக்கு வேணா அதை பார்த்து போட்டு விட்டுருவாரு. ஏன் அப்படி வேலை தானே அந்த சமூகத்தில் நடக்கும். அதனால் அந்த அறிஞர் அறிவு காட்டி கொடுக்கிறார், வழிகாட்டி கொடுக்கிறார். நீ பாவிகள் வாழுகிற இந்த ஊரை விட்டு விட்டு நல்லவர்கள் வாழுகிற ஊரை நோக்கி போன்னு சொல்லி. அதுக்கு பெரிய ஒரு செய்திங்க. அவர் ஆனால் கையேந்தி யாரெல்லாம் என்னை மன்னிச்சு கொண்டு கேட்கல, மன்னிப்பை தேடி பயணத்தை ஆரம்பிக்கிறார். இடைநடுவிலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வந்து உயிரை கைப்பற்றினார்கள். விரிவான ஒரு செய்தி. என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? 100 கொலை செய்த மனிதனையும் அல்லாஹ் தௌபா செய்தால் மன்னிக்கிறான் என்றால், அன்பார்ந்தவர்களே, நாங்க செஞ்ச பாவத்தை வச்சு அல்லாஹ்ட மன்னிப்பு கிடைக்குமான்னு யோசிச்சிடாதீங்க. கதருடைய இரவை ஹயாத்தாக்குகிற மனிதர்கள், குறிப்பாக சஹருடைய நேரம், உங்களோட பாவ மன்னிப்பு கொண்டு ஒரு இடம் கொடுங்க. தஹஜ்ஜுடைய நேரம்னு சொல்றோம், அதுக்கு ஒரு இடம் கொடுங்க. அன்பார்ந்தவர்களே, இப்படி எங்களால் முடிந்த இபாதத்துக்கள், முடிந்த நல்ல காரியங்களை செய்து இந்த இரவை ஹயாத்தாக்குவதுதான் சகோதரர்களே. நானும் நீங்களும் இந்த இரவை ஹயாத்தாக்குகின்ற விதம் என்பதை மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு, இந்த கடைசி 10 அடைந்திருக்கிற நானும் நீங்களும் இந்த கடைசி 10 வரக்கூடிய ஒற்றைப்படை இரவுகள் ஒவ்வொன்றையும் என்ன செய்வோம்? முடிந்த அளவுக்கு உயிர்ப்பிக்க முயற்சி செய்வோம் என்கிற பாடத்தை படிப்பதோடு, கதருடைய இரவு என்பது 27வது இரவுதான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சகோதரர்களே. தெளிவாக நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதருடைய இரவை பற்றி சொன்ன, நான் அந்த ஹதீஸை சொன்ன 21வது நாளிலே வீட்டுக்கு செல்லவிருந்தவர்களை எல்லாம் 20வது நாள் என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? கடைசி 10லும் இஅ்திகாஃப் இருங்கள் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் 21வது இரவையில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கதருடைய இரவையில மழை தண்ணீர் கலந்த மண்ணிலே சுஜூது செய்வது போன்று நான் கனவு கண்டேன்னுட்டாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க? நான் கதருடைய இரவையில் மழை தண்ணீர் கலந்த மண்ணிலே சுஜூது செய்வது போன்று கண்டேன் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் 21வது இரவையில கண்டினியூ பண்றாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கிற அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அடுத்த நாள் காலையில சுபகு தொழுத நபிகளாருடைய நெற்றியிலும் மூக்கு பகுதியிலும் ஈரம் கலந்த மண் பட்டிருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னாங்க. 21வது இரவு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளத்துக்கு அமைய கதருடைய இரவின் அடையாளம் தென்பட்டதுன்றத அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே நேரம் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள் 27வது இரவையில தான் லைலத்துல் கத்ர் வரும் என்று சொன்ன பொழுது நபித்தோழர்கள் கேட்டாங்க, எப்படிங்க நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. ஏன் இந்த கேள்வி வந்ததுங்க? ஏன் இந்த கேள்வி வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் இன்ன இரவுதாண்டு காட்டி கொடுக்காததனாலதான் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு 27வது இரவுல தான் நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இந்த கேள்வியே எதை உணர்த்துகிறது தெரியுமா சகோதரர்களே? அப்படி முடிவெடுக்க முடியாது என்பதை உணர்த்துகிறது. அவங்க சொன்னாங்க, நான் எப்படி முடிவெடுக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளங்களை வைத்து முடிவெடுக்கிறேன்னுட்டாங்க. விளங்குதா உங்களுக்கு? சொன்னாங்க, அன்றைய காலை பொழுதிலே சூரியன் கதிர்கள் இல்லாமல் உதிக்கும் என்று சொன்னாங்க. அதை வச்சு நான் முடிவெடுக்கிறேன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடையாளம் அவங்களுக்கு விளங்கி இருந்தா அவங்க அதை என்ன செய்வாங்க? கதருடைய இரவுன்னு முடிவெடுப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மண் கலந்த தண்ணீர் கலந்த மண்ணிலே சுஜூது செய்வதை பார்த்து அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு லைலத்துல் கத்ர் இரவுதான் ரசூலுல்லாஹ் சுஜூது செய்ததுன்னு முடிவெடுத்தாங்க. 21க்கும் 27க்கும் எவ்வளவு பெரிய இடைவெளி சகோதரர்களே! எனவே இதிலே நானும் நீங்களும் முரண்பட்டு விதண்டாவாதம் பட்டு சண்டை பிடித்துக் கொள்வதில் அர்த்தமில்லை. கத்ருடைய இரவு இன்னதுதான் என்று அல்லாஹ் மறைத்து விட்டானா அதிலே நலவிருக்கிறது. ஒற்றைப்படை இரவுகளை எல்லாம் முடிந்த அளவு என்ன செய்வோம்? நாங்கள் உயிர்ப்பிப்போம். அந்த இரவு அமைதியாக சாந்தமானதாக இருக்கும். மழை பொழிய வாய்ப்புள்ளது என்ற அடையாளத்தை சொன்னார்கள். காலை நேரத்தில் சூரியன் உதிக்கிற பொழுதோ கதிர்வீச்சுக்கள் இல்லாத நிலையில் உதிக்கும் சொன்னாங்கள். என்றா சூரியன் உதிக்கிறத சந்திரனை பார்க்கிற மாதிரி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அடையாளம் விளங்கினா அல்ஹம்துலில்லாஹ். இந்த வருடம் கதருடைய இரவு அடையிற பாக்கியத்தால எனக்கு தந்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ்ண்டுவோம். தந்துட்டான். இந்த தடவை நான் இந்த ரைட் இல்லைங்க,
ரசூலுல்லாவே சொல்லலைங்க, நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்லல. சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க, இந்த இரவாக இருக்கலாம் எதிர்பார்த்தாங்க. நம்ம இந்த அடையாளங்களை பார்க்கிறோம். இந்த இரவையில விளங்குது. 21வது இரவையில சொட்டு சொட்டு சொட்டா மழை பெஞ்சது. காலையில சூரியனை பார்த்தோம், எந்த கதிர்வீச்சும் இல்லாமோதி அல்ஹம்துலில்லாஹ், நான் இந்த இரவா ஹயாத்தாக்கினேன், அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கலாம்னு ஆசை வைப்போம். அந்த பாக்கியத்தை தந்துடு ரப்பேன்னு துவா கேட்போம். அதுக்காக 23 முழுக்க படுத்து தூங்குறதல்ல, 25 கணக்கெடுக்காம போறதல்ல, 29க்கு பள்ளிக்கு லீவு கொடுக்கிறதல்ல. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒற்றைப்படை இரவுகளை எங்களால் முடிந்த இபாதத்துக்களை கொண்டு ஹயாத்தாக்குவோம். இரவு தொழுகையை தொழுகிறவங்க இந்த கடைசி 10ல நீங்க தனிய தொழுகிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. இரவோட பின்னிரவையில எழும்பி தனிய தொழுகிறதுல சிறப்பு இருக்குதுங்க. நீண்ட சுஜூதுகளும் நீண்ட ருக்குகளும் நீண்ட அத்தஹியாத்துக்களும் கொண்டு அந்த தொழுகையை கொஞ்சம் நீற்ற ஒரு கடமை இருக்குதுங்க. இந்த ரமதான்ல அதை பயன்படுத்துங்க. நீங்க இந்த நாளும் இமாமுக்கு பின்னால தொழுது துஆ கேட்கறதுக்கும் நேரம் இல்ல, சுஜூதுல துஆ கேட்கவும் நேரம் இல்ல, அத்தஹியாத்துல துஆ கேட்கிற நேரமும் இல்ல. அந்த அளவுக்கு நீங்க இரவு தொழுகையை வீணடிச்சிடாம உங்களோட சக்திக்குட்பட்டு குர்ஆன் ஒரு டேபிள்ல திறந்து வச்சுட்டாவது நீங்க ஒரு 2 பக்கத்தை ஒரு ரக்காத்துக்கு ஓதி நீண்ட ருக்கு செய்யுங்க. சுஜூதுல நீங்க சுஜூதுல வந்த ஔராதுகளை ஓதிட்டு உங்களோட தேவைகளை எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி நீண்ட சுஜூது செய்யுங்க. 2 சுஜூத நீண்டதா செய்யுங்க. அத்தஹியாத்தை ஓதி முடிஞ்சு ஸலவாத்து சொல்லி முடிஞ்சு 4 விடயங்களை விட்டு பாதுகாப்பு தேடினா உங்களோட எல்லா பிரச்சனையும் அத்தஹியாத்துள்ளுக்கு இருந்து கொண்டே என்ன செய்யுங்க, அல்லாஹ் கிட்ட சொல்லிட்டு சலாம் கொடுங்க. எனவே ரசூலுல்லாஹ் நீண்ட சுஜூதுகள் ருக்குகள் நீண்ட அத்தஹியாத்துகளை கொண்டுதான் அந்த தொழுகையை நீட்டி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கால் வீங்குற அளவுக்கு தொழுதாங்களே சகோதரர்களே. ரமதான்ல ஒரு இரவையிலையாவது கால் வலிக்கிற அளவுக்கு நம்ம தொழப்படாதா? கால் வீங்குற அளவுக்கு தொழப்படாதா? அல்லாஹ்வுடைய தூதர் தனிமையிலே தானே தொழுதார்கள். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல தானே ஜமாத்தா தொழுதாங்க. எங்களால தனிய தொழுகிற அளவுக்கு சக்தி இல்ல, பலவீனப்பட்டவங்க. சரி, 20 நாளும் இமாமோட தொழுதுருவோம், 25 நாள் இமாமோட தொழுதுருவோம். ஒரு இரவு 2 இரவை தேர்வு செஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் தொழுகையை நீட்டி தனிச்சு தொழுது இருக்கிறேன், திருப்தியை பாருங்க. தொழுதா அந்த திருப்தி விளங்குங்க. எனவே அதுக்கான ஒரு முயற்சி இந்த ரமதான்ல மேற்கொள்ளுங்க. அதுக்கெல்லாம் மேல இரவு நேரத்துல எல்லாம் தூங்குற ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க முழிச்சிருக்கிறதுக்கு யாருக்குமே தெரியாது, உங்களை யாருமே பார்க்காத நேரம் அல்லாஹ்வோட ஒரு தொடர்பு வைங்க. ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க அல்லாஹ்வுக்காக. நீங்க செஞ்ச பாவங்களை நினைச்சோ அல்லது இன்றைய சமூகம் படுகிற கஷ்டங்களை வச்சோ அல்லது இஸ்லாம் குளிதோண்டி புதைக்கப்படுகின்ற ஷிருக்குகளும் பித்அத்துக்களும் மார்க்கம் என்ற போர்வையில் செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வுகளை நினைச்சாவது கவலைப்பட்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க இந்த இரவுல. அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் கொடுக்கிற பொறுமதி என்ன தெரியுமா? சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லுஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எந்த நிழலுமே இல்லாத அந்த மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய நிழல் மட்டும்தான் கொடுக்கப்படுகின்ற அந்த நாளையில 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நிழலை கொடுப்பதாக சொன்னார்கள். மறுமை நாளையில நிழல் தேவையாங்க. சூரியன் படைப்புகளுக்கு நெருக்கமாக கொண்டு வரப்படுகிற நேரம், எல்லாரும் நிழலுக்கு ஆசைப்படுகிற நேரம். ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. தனிமையிலே அமர்ந்து அல்லாஹுவை ஞாபகப்படுத்தி கண்ணீர் சொட்டுக்களை வடிக்கிற மனிதன் என்று சொன்னாங்க. எனவே இந்த ரமதான் அதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமுங்க. ஒற்றைப்படை இரவுகள்ல நீங்க யாருக்குமே தெரியாம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழ முடியுமுண்டா, அல்ஹம்துலில்லாஹ், அது பெரிய பாக்கியமுங்க. எனவே இந்த ரமதான்ல தனிமையில் அமல் செய்வோம், தனிமையில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவோம், தனிமையில் இபாதத்து செய்வோம் என்கிற ஒரு முயற்சியை செஞ்சு பாருங்க. எல்லா நாளும் தேவையில்லைங்க, ஒரு நாளை தேர்வு பண்ணி ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க. அதனுடைய அந்த 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 இன்ட்ரெஸ்ட், அல்லாஹ்வோட தொடர்பு வைக்கிற அந்த பக்குவம், அதெல்லாம் உள்ளத்தால உணரலாம் சகோதரர்களே. உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மதீனத்து மஸ்ஜிதுல பிரிஞ்சு தொழுதவர்களை எல்லாம் ஒரு இமாமுக்கு கீழால் ஒன்று சேர்த்து விட்டு அவர்கள் தொழுதார்களா சகோதரர்களே? புகாரில வர ஹதீஸ படிங்க. அவங்க தொழலங்க, போயிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கறாங்க, தொலை வரலங்க. அவங்க ரோந்து போவாங்க, வந்து பார்க்கறவங்க எல்லாரும் ஒரு இமாமுக்கு கீழே இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க தானே. அவங்க பின்னிரவையில தான் தொழுதாங்க.
அந்த ஜமாத்தில் அவங்க தொழல்ல. எனவே சகோதரர்களே விளங்குங்க, இரவு தொழுகையில் தனிமையில் தொழுவது ஒரு சிறப்பு இருக்கிறது, பின்னிரவையில் தொழுகிற ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த ரமலானை அடைந்த நானும் நீங்களும் கதிருடைய இரவை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமா? இந்த ரமலானிலாவது நாங்கள் ஒரு முயற்சி செய்து இஸ்லாத்தை பின்பற்றி நபிகளாரை பின்பற்றி விதத்துக்கள் செய்யாமல் இந்த ரமலானுடைய கடைசி பத்தை ஹயாத்தாக்கி பரிபூர்ணமான அந்த 1000 மாதங்களை விட சிறந்த கூலி என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த கூலியை பெற்றுக்கொண்ட அந்த நல்லவர்கள் கூட்டத்தில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.